ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா வெல்கம் யூ கைஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். திஸ் இஸ் பார்ட் 1. நீங்கள் பார்ட் 1 பார்த்து உங்களுக்கு ரெஸ்னேட் ஆச்சுன்னா இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் பார்ட் 1 பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் பார்ட் 1 பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் உங்களுக்கு ரெஸ்னேட் ஆச்சுன்னா. ஓகே guys, let's do reading. Think about this person. நான் ஷஃபிள் பண்ணுறப்போ இந்த பர்சனை திங்க் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இமேஜின் இந்த பர்சன் எப்படி இருப்பாங்க. திங்க் அபவுட் திஸ் பர்சன். ஓகே, beautiful. And bottom of the deck, 7 of Pentacles. ஓகே, நான் ரேண்டமாக ஒரு கார்டு பிக் பண்ணுறேன். ஓகே, கிங் ஆஃப் பென்டிகல்ஸ், பென்டிகல்ஸ் எனர்ஜி. அண்ட் தென் ரெட் ரோஸ் ஆரிக்கல்ஸில் பார்க்கலாம். Okay, love call and caffeine, chaser. Okay, and separation. நான் இதை அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த பார்ட் 1ல் சொல்லியிருந்தேன் இவங்க ஆக்ஷன்ஸ் எடுக்க மாட்டுறாங்க, பட் ஃபீலிங்ஸ் இருக்குது, ஆக்ஷன்ஸ் எடுக்க மாட்டுறாங்க நான் சொல்லியிருந்தேன். சேம் அதே மாதிரி தான் இருக்குது. இந்த பர்சன் வந்து ஆக்ஷன்ஸ் வந்து அதுக்கு இன்னும் ரெடி ஆகலை, பட் ரெடி ஆகுவாங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு சென்சிட்டிவான இஷ்யூஸ் இவங்க லைஃப்பில் போயிட்டுருக்கு. ஓகே, ஒரு சென்சிட்டிவான இஷ்யூஸ், மேஜர் இஷ்யூஸ் அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ், சென்சிட்டிவான ரீசனாக கூட இருக்கலாம். ஓகே, அண்ட் இந்த பர்சனே ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கலாம். இந்த பர்சன் உங்களை எப்படி பார்க்குறாங்கன்னா, யூஆர் அ லக்கி சார்ம் டு திஸ் பர்சன். நீங்கள் லக்கி சார்ம் இந்த பர்சனுக்கு. இவங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க, யூஆர் மை லக்கி சார்ம் அண்ட் நீ கிடைச்சதுக்கு நான் ரொம்ப லக்கி. அந்த மாதிரி இவங்க க்யூட்டாக உங்ககிட்ட வந்து பேசியிருப்பாங்க, அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. தேர் அடாரிங் யூ, தேர் அடாரிங் யூ, தேர் அட்மைரிங் யூ, தேர் லிட்ரலி வாண்ட் டு பி வித் யூ. சீரியஸ்லி இந்த எனர்ஜி ரொம்ப ஹெவியாக இருக்குது எனக்கு. இந்த பர்சனுக்கு சில இஷ்யூஸ் இருக்குது, அந்த இஷ்யூஸில் ரொம்ப ஸ்டக் ஆகிட்டாங்க இந்த பர்சன். அந்த இஷ்யூஸ் விட்டு இவங்களால வெளியே வர முடியல. பட் இந்த பர்சனோட டீப் ஃபீலிங்ஸ் பார்த்தீங்கன்னா, தேர் லிட்ரலி வாண்ட் டு பி வித் யூ. ஓகே, அண்ட் அவங்க இக்னோர் பண்ணுறாங்க, ரைட்? அவங்க இக்னோர் பண்ணுறாங்க, அவாய்ட் பண்ணுறாங்க. சம் ரீசன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. தேர்ட் பர்சனோட இன்வால்மெண்ட், சம்ஒன்ஸ் மேனிப்புலேட் பண்ணுறாங்க இந்த பர்சனை. ஓகே, பேட் வேல மேனிப்புலேட் பண்ணுறாங்க. அந்த தேர்ட் பர்சன் யாராக வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஃபேமிலி பர்சன் ஆர் பேரண்ட்ஸ், சம்திங் யாராக வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி ரெசனேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, they feel sorry for you because இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறத அவங்களால பார்க்க முடியல. அவங்க கில்ட் ஆகிக்கிறாங்க. ஓகே, அண்ட் நீங்களும் கில்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் எதாவது கேட்டிருப்பீங்க, நீங்கள் எதாவது சின்னதாக ஃபைட் எதாவது பண்ணியிருப்பீங்க இந்த பர்சன்கிட்ட. அதிலிருந்து அவங்க பேசாமல் கூட இருக்கலாம். அதனால தான் அவங்க பேசாமல் போயிட்டாங்களோ, என் மேலே தான் மிஸ்டேக் இருக்கும்னு நீங்கள் வந்து உங்களை கில்ட்டாக வந்து பார்க்குறீங்க. அப்படி கிடையாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் கில்ட் ஆகிக்க வேண்டாம். ரைட் நவ் இந்த பர்சனோட எனர்ஜிஸ் வந்து இப்படி தான் இருக்குது. உங்ககிட்ட இருந்து ஸ்லோவாக தான் அப்ரோச் வந்து பார்க்க முடியும். ஆக்ஷன்ஸுமே ஸ்லோவாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பென்டிகல்ஸ் எனர்ஜி வந்திருக்கு, கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஒரு சிலருக்கு ஸ்பீடப்பாக கூட இருக்கலாம். ஓகே, ஒரு சிலருக்கு தான், ரேர்லி, எல்லாருக்குமே கிடையாது. அண்ட் தென் ஐம் ஸ்பீச்லெஸ் பிகாஸ் திஸ் பர்சன் லவ்ஸ் யூ லாட். அவங்க எனர்ஜி என்னால் மேட்ச் பண்ண முடியல.
அந்த எனர்ஜி ரொம்ப ஹெவியாக இருக்குது. அந்த எனர்ஜி என்னால் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல வேர்ட்ஸில். ஓகே, ஸ்டில் அந்த பர்சனுக்குமே அதே மாதிரி தான் இருக்குது. அண்ட் உங்களுக்கும் அப்படி இருக்கலாம். நீங்களும் ஸ்பீச்லெஸ்ஸாக இருக்கலாம். உங்களால் வந்து பேச முடியல, பட் உங்கள் மனசுக்குள்ளே அவ்வளோ லவ்ஸ் இருக்குது. பேச வேண்டிய விஷயம் எல்லாம் மனசுக்குள்ளே இருக்குது, பட் அது வார்த்தையாக வர மாட்டுது. ரைட், இவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க. அண்ட் யூ டீலிங் வித் யோர் சோல்மேட் ஆர் ட்வின். தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் ஹெவியாக தான் இருக்குது. நான் சொல்லியிருந்தேன், பார்ட் 1லேயே சொல்லியிருந்தேன். அந்த மேனிப்புலேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் வந்து இன்னும் சால்வ் ஆகலை. அந்த பர்சன் இன்னும் அட்ரெஸ் பண்ணலை அந்த இஷ்யூஸை. ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் உங்ககிட்ட அவங்க கொடுக்குறாங்க அண்ட் சைலண்ட்டாகவே இருக்காங்க. அண்ட் திஸ் பர்சன் எமோஷ்னலி அட்டாச்டு வித் யூ. எமோஷ்னலி உங்கள் கூட கனெக்டாக இருக்காங்க இவங்க. அண்ட் இவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இவங்களோட பர்ஃபெக்ட் மேட்ச், பர்ஃபெக்ட் கப்புள்ஸ், அந்த மாதிரி இவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் தான் பர்ஃபெக்ட் இவங்களுக்கு, வேறு யாரும் கிடையாது. வேறு யார் வந்தாலுமே இவங்களால் வந்து உங்கள் பிளேஸை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஓகே, தி காண்ட். 7 ஆஃப் பென்டிகல்ஸ் கார்டு பார்க்குறப்போ இந்த பர்சனோட லவ் அது நீங்கள் தான். ஓகே, அந்த லவ், ஃபுல் ஆஃப் லவ், அது நீங்கள் மட்டும்தான். அதனால இந்த பர்சன் வந்து வேறு யாரையும் ஈஸியாக வந்து ரீப்ளேஸ் பண்ணிட மாட்டாங்க. இது ஒரு சோல் கனெக்ஷனாக அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஈஸி இல்லை உங்களை ரீப்ளேஸ் பண்ணுறது இவங்களுக்கு. இந்த பர்சனோட கேரக்டர் வந்து ரொம்ப பாசிட்டிவாக என்னால் ஃபீல் பண்ண முடியுது. பாசிட்டிவ் எனர்ஜி. ஓகே, அண்ட் திஸ் பர்சன் ஃபீல்ஸ் லைக் அ சம்திங் வாவ். அந்த மாதிரி ஒரு பர்சன் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது இவங்களோட எனர்ஜி எனக்கு. அண்ட் உங்களுக்குமே அந்த ஃபீல்ஸ் கிடச்சிருக்கும். ட்ரை டு கனெக்ட் மை எனர்ஜி. ஓகே, என் கூட கனெக்ட் பண்ணுங்கள். உங்களால் என் கூட கனெக்ட் பண்ண முடியலன்னா திஸ் இஸ் நாட் யுவர் ரீடிங். உங்களால் என்னோடய எனர்ஜி கூட கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா திஸ் இஸ் யுவர் ரீடிங். திஸ் இஸ் யுவர் பர்சன் எனர்ஜி. பட்டர்ஃப்ளை எஃபர்ட்ஸ் இந்த பர்சன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பட்டர்ஃப்ளை எஃபர்ட்ஸ் இருக்குல்ல, அது கொடுத்துருப்பாங்க. சம்திங் இவங்கக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது அந்த விஷயம். என்னால் அது எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. அந்த பர்சனோட எனர்ஜி ஸ்பீச்லெஸ்ஸாக இருக்குது. சம்திங் ரொம்ப ஒரு ஸ்பெஷல் பர்சன் இவங்க. லைக் அவங்கள பார்க்குறப்பவே தெரியும் உங்களுக்கு இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்காங்க இந்த பர்சன், அந்த மாதிரி. அண்ட் இந்த மாதிரி ஒரு பர்சன்லாம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும், அந்த மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி டைப் இவங்க. ஓகே, ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். உங்கள் கண்ணை மூடிக்கோங்க. ஜஸ்ட் 2 minutes. Just imagine this person smile. Just 2 minutes. நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட இந்த பர்சனோட ஸ்மைலை வந்து இமேஜின் பண்ணலாம். 2 seconds. ஓகே, இப்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் இந்த பர்சனோட எனர்ஜி எவ்வளோ ஸ்ட்ராங்காக எனக்கு இங்கே கனெக்ட் ஆகுது. அதே ஸ்ட்ராங் எனர்ஜி உங்களுக்குமே என்கிட்டேருந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஐ ஹோப். இந்த வீடியோவில் இவங்களோட பர்சனாலிட்டி நான் இப்போ சொல்ல போகிறேன். பார்ட் 1ல் நான் மிஸ் பண்ணிட்டேன் சொல்கிறதுக்கு, பட் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்கிறேன். இவங்க ரொம்ப டாக்கட்டிவான ஒரு பர்சன், எக்ஸ்ட்ரோவர்ட் பர்சன். இவங்கக்கிட்ட சில நெகட்டிவ் கேரக்டர்ஸுமே இருக்குது. அண்ட் பாசிட்டிவ் பர்சன் தான், பட் சில நெகட்டிவ் கேரக்டர்ஸுமே இருக்குது. பட் நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட், ரைட்? இந்த பர்சனோட டைலாக் இதான், நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். அந்த மாதிரி தான் இந்த பர்சன் எப்போவுமே நடந்துப்பாங்க. அண்ட் இவங்களுக்கு பாஸ்ட் கொஞ்சம் பேடாக இருக்கும். இவங்களோட பாஸ்ட் வந்து கொஞ்சம் பேடாக வந்து இருக்கும். அதுலேருந்து அவங்க ஓவர் கம் ஆகிருப்பாங்க. நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி ஓவர் கம் வந்து இவங்க அதுலேருந்து வெளியே வந்திருப்பாங்க. அண்ட் இவங்க வந்து அவங்கள சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க அண்ட் மாறி இருப்பாங்க. ஓகே, அண்ட் அந்த ஒரு பாஸ்ட் கேரக்டர்லேயே இவங்க இல்லை, இவங்க சேஞ்ச் ஆன மாதிரி தான் இருக்குது. அண்ட் வெரி பாசிட்டிவ் பர்சன். எல்லாருக்குமே பேட் பாஸ்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இந்த பர்சனுக்குமே ஒரு பேட் பாஸ்ட் வந்து இருந்திருக்கு. அதுலேருந்து ஓவர் கம் ஆகிட்டாங்க. அண்ட் இவங்க வந்து மெடிசன் ஃபீல்டாக இருக்கலாம், ஒரு சோஷியல் ஒர்க்கர்ஸ், க்யூரியஸ் பர்சன்.
எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப க்யூரியஸ் ஆகிற ஒரு பர்சன். ஓகே, இவங்ககிட்ட வந்து நீங்கள் எதாவது gift வாங்கியிருக்கீங்க, இவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்களால வந்து கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ரொம்ப க்யூரியஸாக இருப்பாங்க எப்போவுமே. ஒரு விஷயத்த வந்து நல்லா ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் இவங்க. அண்ட் உங்களுக்குள்ளே ஃபைட் நடக்கிறப்போலாம் சின்ன சின்ன விஷயத்தை எடுத்து பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாக் ஃப்ரூட் இருக்குல்ல, ஜாக் ஃப்ரூட் வந்து வெளியே எப்படி இருக்கும், ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும்ல, உள்ளே எப்படி இருக்கும், சாஃப்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி இந்த பர்சன். அண்ட் நீங்கள் ஒரு ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா நீங்கள் ரொம்ப இண்டிபெண்ட்டான ஒரு பர்சன். உங்கள் ஃபேமிலியை நீங்கள் தான் ரன் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்குது. ஷோல்டரில் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தெரியுது. நீங்கள் தான் உங்கள் ஃபேமிலியை வந்து டேக் ஆன் பண்ணுறீங்க, ஏர்ன் பண்ணுறீங்க. அண்ட் நீங்கள் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்க இந்த பர்சன் கிட்ட. லக்ஸுரி லைஃப், ஹாப்பி கப்புள்ஸ், சர்ப்ரைஸ், அந்த மாதிரி சில விஷயங்கள். நிறைய எக்ஸ்பெக்டேஷன், வெக்கேஷன், ட்ரிப், அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்குள்ளே இருக்குது. வாட் எவர் யூ நோ, நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. வெரி பியூர் சோல் இந்த பர்சன். ரொமான்டிக் பர்சன். ரொமான்டிக் கனெக்ஷன் உங்களுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும், அந்த கெமிஸ்ட்ரி. யூஆர் த பர்ஃபெக்ட் ஒன். அந்த மாதிரி தான் அந்த பர்சன் வந்து உங்களை பார்க்குறாங்க. அண்ட் ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா ஆங்க்ரி பேர்ட். நீங்கள் தான் ஆங்க்ரி பேர்ட் இந்த ஒரு கனெக்ஷனில். மேஸ்குலின் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்கள் பர்சன் வந்து ஆங்க்ரி பேர்ட். ஷீ இஸ் அ ஆங்க்ரி பேர்ட். ஷீ கேர்ஸ் அபவுட் யூ லாட். அவங்க உங்களை ரொம்ப அதிகமாக கேர் பண்ணுறாங்க உங்கள் பர்சன். அண்ட் சேம் ஃபீலிங்ஸ் அவங்களுக்குமே இருக்குது, உங்களை ரீப்ளேஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி. ஷி காண்ட். உங்களை தவிர வேறு ஒரு பர்சன் அவங்க லைஃப்பில் என்டர் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. அந்த மாதிரி தான் அவங்க பவுண்டரி செட் பண்ணியிருக்காங்க அந்த ஃபீமேல் பர்சன். நீங்கள் தான் அவங்களுக்கு லவ். அண்ட் தென் சம்ஒன் இஸ் ஸ்டில் கன்ஃபியூசிங் திஸ் பர்சன். யாரோ ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தால ஒரு தேர்ட் பர்சன், இவங்க வந்து ஸ்டில் இந்த பர்சனை வச்சு கேம் ப்ளே பண்ணுறாங்க அண்ட் கன்ஃபியூஸ்ட் பண்ணுறாங்க இந்த பர்சனை. அண்ட் இந்த கனெக்ஷன் வந்து ரீகன்சிலேஷன் ஆனாலுமே ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருக்கும். ஆன் அண்ட் ஆஃப் தான் போயிட்டுருக்கும். ரன்னர் அண்ட் சேஸு அந்த மாதிரி சில எனர்ஜிஸ் வந்து போயிட்டுருக்கும். நாட் எவ்ரிபடி. ஒரு சிலருக்கு அப்படி இருக்கலாம், ஒரு சிலருக்கு அது நார்மலைஸ்டு கூட ஆகலாம். அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, டயர்டாக இருக்காங்க அவங்க ஜாபில், ஒர்க்கிங் பிளேஸில். திஸ் பர்சன் நீட்ஸ் ரெஸ்ட். நீங்கள் இந்த பர்சனை வந்து ஆக்சிடெண்ட்டாக மீட் பண்ணல, எதிர்ச்சியாக நீங்கள் இந்த பர்சனை மீட் பண்ணல. காட் ஷோ திஸ் பர்சன் டு யூ. கடவுள் தான் இந்த பர்சனை உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்காரு, காட்டியிருக்காரு. நீங்கள் எதிர்ச்சியாலாம் மீட் பண்ணல, இந்த பர்சன் கூட எதிர்ச்சியாலாம் நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இல்லை. டிவைனோட கனெக்ஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. சம்திங் பியூட்டிஃபுல். அந்த சம்திங் வந்து என்னால் வேர்ட்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. ஆல்ரெடி சொல்லுது, ஐம் ஸ்பீச்லெஸ். இந்த பர்சனோட எனர்ஜி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய எனர்ஜி உங்கள் கூட கனெக்ட் ஆகுதா ப்ளீஸ், எனக்கு தெரியணும். அண்ட் எவ்வளோ பேருக்கு கனெக்ட் ஆச்சு நான் பார்க்கணும். இந்த தேர்ட் பர்சன் வந்து அவங்க மென்டல் பீஸை ரொம்ப ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்காங்க, மைண்ட் கேம் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பர்சன் கூட. யூ டோன்ட் வரி கைஸ், டெஃபினெட்லி இந்த பர்சன் வந்து தேர்ட் பார்ட்டி கூட வந்து இந்த தேர்ட் பர்சன் இருக்காங்களே, அந்த தேர்ட் பர்சன் வந்து ட்ரூ பர்சன் கிடையாது, ஃபேக். அவங்கள பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜி தான் கிடைக்கிது. ஓகே, ஸோ அதனால டெஃபினட்டாக இந்த பர்சன் வந்து தேர்ட் பர்சன் கூட ஃபைட் பண்ணுவாங்க. இந்த ட்ரூத் அவங்களுக்கு தெரிய வரும். அண்ட் இந்த கனெக்ஷன் ஓவர் ஆகலை. இந்த கனெக்ஷனில் ஹோப் இருக்குது. நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் கனெக்ஷனாக இருக்கலாம். லாங் டிஸ்டன்ஸ் கனெக்ஷன். பர்சன் ஃபாரினில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம், ஒரு எஜுகேஷனுக்காக அவங்க ஃபாரின் போயிருக்கலாம். எனக்கு விண்டேஜ் ஹவுஸ் தெரியுது, அந்த பழைய இயர்ஸ்லலாம் இருக்கும்ல ஹவுஸ், வீடு, அந்த மாதிரி ஒரு வீடு பார்க்க முடியுது இந்த ரீடிங்கில். அண்ட் 4 of Wands பார்க்குறப்போ ஐம் ஃபீலிங் தட் திஸ் ஒன் மலையாளி பர்சனாக இருக்கலாம், அனதர் லாங்குவேஜ் பர்சன். நீங்கள் தமிழ், அவங்க மலையாளி, அந்த மாதிரி வாட் எவர்.
உங்கள் பர்சன் என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்களோட சைலண்ட்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொல்ல வராங்க. அவங்க சைலண்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் நினைக்கலாம், எமோஷ்னல்ஸ் இல்லை, ஃபீலிங்ஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த பர்சன் உங்களுக்கு டெலிபதி பண்ணிகிட்ருக்க மாதிரி தெரியுது, இன்ட்யூட்டிவ் கனெக்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. உங்களுக்கே ஃபீல் ஆகிருக்கலாம், இவங்க சைலண்ட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு. சீக்கிரமாகவே உங்களுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும், ட்ரூத் வந்து ரிவீல் ஆகும். ஓகே, யூ டோன்ட் வரி. பாசிட்டிவான ஒரு பிளான் இந்த பர்சன் உங்களுக்காக பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஒரு பாசிட்டிவான ஒரு பிளான் தெரியுது. ஐம் சீயிங் ஹில்ஸ், சி, பீச்சஸ் பார்க்க முடியுது. ஹில் ஸ்டேஷனில் இருக்கலாம், நியர்பை இவங்க ஹில் ஸ்டேஷனோ, நியர்பை மவுண்டெயின்ஸ் ஆர் பீச், another countries. They still holding you. This person living in the past. அந்த பாஸ்ட்டை விட்டு இவங்க வரமாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த பாஸ்ட்டை விட்டு அவங்க வெளியே வருவாங்க. வைலன்ஸ் இருக்குது இந்த பாஸ்ட்டில், மேஜர் காம்ப்ளிகேஷன் இஷ்யூஸ் இந்த பாஸ்ட்டில் இருந்திருக்கு. ஓவர் திங்கிங் பர்சன் இல்லை இந்த பர்சன், அதனால் அதே யோசிச்சுட்ருக்காங்க. ஜூன் பார்னாக இருக்கலாம் இவங்க, ஜூன் பார்ன். incomplete without you in the personal energy. See, love call, expressing love. soon அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு மெசேஜஸ், ஹிண்ட்ஸ், ஆக்ஷன்ஸ் ஏதாச்சும் பாசிட்டிவாக அவங்களுக்கு இவங்க சைட்லேருந்து வரும். இப்போது நீங்கள் மட்டும்தான் சேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இவங்க சைலண்ட் ஆகிட்டாங்க. அண்ட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பர்சனல் எனர்ஜியில் நீங்கள் இருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறீங்க இந்த பர்சனை பார்க்க முடியுது. நீங்கள் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கீங்க இவங்கள. சடனாக அவங்கக்கிட்ட அவங்க பேசியிருக்கலாம், எதுக்கு இவங்க சடனாக வந்து பேசுகிறாங்க, அந்த மாதிரி ஒரு திங்க் பண்ணிகிட்ருக்கலாம் நீங்கள். இது வெரி ஸ்பெசிஃபிக் தான், நாட் எவ்ரி ஒன். அண்ட் அந்த தேர்ட் பர்சன் ஃப்ரெண்ட்ஷிப் கூட இருக்கலாம். This person missing you, thinking about you. And இவங்களை பார்க்குறப்போ எப்படி இருக்குன்னா, ஒரு லாயல் பர்சன், ஜென்யூன் பர்சன். ஹோல்டு பீப்புள்ஸ்னால ஒரு நோ கான்டாக்டாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு, நாட் எவ்ரிபடி. அண்ட் பாட்டம் ஆஃப் த டெக், த ஸ்னேக். நெகட்டிவ் பீப்புள்ஸ் இந்த கனெக்ஷனில் இன்டர்ஃபயர் ஆகிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அவங்கள பற்றி ரிவீல் ஆகாமலாம் போகாது. நீங்கள் கொஞ்சம் பேஷண்ட்டாக இருக்கணும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், நான் சொல்கிறேன். ஐம் சீயிங் ஒயிட் கலர் ஷூஸ், ப்ளூ கலர் ஷூஸ் இயர். அண்ட் தென் ப்ளூ ஆர் ஒயிட் கலர் ஷூஸ் இவங்கக்கிட்ட இருக்கலாம். ஐம் சீயிங் டாக்ஸ், ப்ரௌன் ஆர் ஒயிட் கலர் டாக்ஸ். இன்ஃபார்மிங் யூ, ஓகே, இன்ஃபார்ம் சம்திங். இவங்க ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க, அது அவங்க சீக்கிரமாகவே உங்ககிட்ட சொல்லுவாங்க. ஓகே, நான் ரேண்டமாக ஒரு கார்டு வந்து பிக் பண்ணுறேன். வாவ், என்கேஜ்மெண்ட் ரிங், பியூட்டிஃபுல். சம்திங் என்கேஜ்மெண்ட் பிளானிங் உங்களுக்கு இருந்திருக்கலாம், ஒரு என்கேஜ்மெண்ட் ரிங், வெட்டிங் ரிங் நீங்கள் பேசியிருப்பீங்க, அதை பற்றி ஒரு வாங்கியிருப்பீங்க. அந்த ஒரு விஷயம் வந்து பாதிலே ஸ்டாப் ஆகிருக்கும். சில இஷ்யூஸ் பார்க்க முடியுது, நாட் எவ்ரிபடி. ஸ்பெசிஃபிக் மெசேஜ். நம்ம இப்போது கப் மெசேஜ் பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் சே கப் மெசேஜஸ். ஓகே, சி வெட்டிங் ரிங். வா, ஸ்டார்டிங்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ தான் நம்ம அதை பற்றி பேசணும்ல. அகெயின் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கலாம். பியூட்டிஃபுல். சி, டேக்கிங் டைம். இந்த பர்சன் வந்து டைம் எடுத்துகிட்ருக்காங்க. இந்த பர்சனுக்கு கொஞ்சம் டைம் வேணும். இந்த அப்ரோச்சுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ரீகன்சிலேஷன் ஒரு சிலருக்கு சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோ. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், நைட் டைம் ப்ரேயர்ஸ். நீங்கள் நைட் டைம் ப்ரேயர்ஸ் வந்து இந்த பர்சனுக்காக பண்ணிகிட்ருக்கீங்க. சடன் நைட் எந்திரிச்சு ப்ரேயர் பண்ணுறீங்க. நைட் உங்களுக்கு தூக்கம் இல்லை. ஓகே, நான் இன்றைக்கி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கப் மெசேஜில். 999 75 78 777 8789
இது நம்பர்ஸ் கிடையாது, ஏஞ்சல் நம்பர்ஸ் கிடையாது. இது வந்து உங்கள் பர்சனோட ஃபோன் நம்பர் ஸ்டார்டிங்ஸ் ஆர் எண்டிங்காக கூட இருக்கலாம். அண்ட் ஒன் மோர் சான்ஸ் வந்து நாட் எவ்ரிபடி, ஒரு சிலருக்கு தான். பிகாஸ் இந்த பர்சன் வந்து உங்களை கான்ஸ்டண்ட்டாக சூஸ் பண்ண போகிறாங்க. இந்த ஒன் மோர் சான்ஸ்லாம் கிடையாது. ஓகே, வாவ், பியூட்டிஃபுல். ஐ மீட் அ லாட் ஆஃப் பீப்புள் பட் நோபடி ஃபீல்ஸ் லைக் யூ. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த பர்சனோட லவ் நீங்கள் தான், உங்களை ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு. சேம் மெசேஜ் வருது. ஐ எம் கெட்டிங் ஹை எனர்ஜி டுடே. இந்த பர்சனோட எனர்ஜி ஸ்டில் என்னால் ஃபீல் பண்ண முடியுது ஆஃப்டர் டேரோட் கூட. ஓகே, கேர்ஃபுல். தேர்ட் பர்சன், அந்த தேர்ட் பர்சன் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்களும் இருக்கணும், உங்கள் பர்சனும் இருக்கணும். ஓகே, அண்ட் கண்டிஷன் ஐ ஹாவ். மேபி ஒரு சில கண்டிஷன்ஸ் நீங்கள் வச்சுருக்கலாம், அந்த கண்டிஷன் அவங்க ஒபே பண்ணணும் நீங்கள் நினைக்கலாம். ஒரு உங்கள் பர்சனுக்குமே சில கண்டிஷன்ஸ் இருக்கலாம். ஓகே, ஃபேமிலி கண்டிஷன்ஸ், அந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த பர்சன் சைட்லேருந்து பார்க்க முடியுது. அண்ட் இந்த பர்சன் லவ்லையுமே சில ரெஸ்ட்ரிக்டடாக அவங்க கூட இருந்திருப்பாங்க. கண்டிஷன்ஸ், என்ன கண்டிஷன்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஓகே, 2 எடுத்துட்டேன். 21, 24, 25, 27, 15, 17, 18, 20, 11 இந்த பர்சனோட பர்த் டேட்டாக இருக்கலாம். ஓகே, அண்ட் ஜெமினி, லிப்ரா, விக்ரோ, அக்வாரியஸ், ஸ்பைசஸ். ஸ்லோ மூமெண்ட். தே டிட் நாட் ஷேர் யூ. ஓகே, சம்திங் அது விஷயம் நான் சொல்லியிருந்தால, மேஜர் ப்ராப்ளம்ஸ் இன்னும் அவங்க ஓப்பன் அப் பண்ணலன்னு. சூன் ஓப்பன் பண்ணுவாங்க. நோ ஈகோஸ். இது வந்து இந்த பர்சனுக்கு வந்து ஈகோ இருக்குது, பட் ஆஃப்டர் ரீகன்சிலேஷன் அந்த ஈகோ பறந்து போயிடும். சி, பியூட்டிஃபுல். தே சென்ட் யூ அ டெக்ஸ்ட் ஆர் எமோஜிஸ். இவங்க உங்களுக்கு எமோஜ் சென்ட் பண்ணலாம், டெக்ஸ்ட் பண்ணலாம், ஒன் வேர்டில் எதாவது டெக்ஸ்ட் பண்ணலாம், ஒரு ஹார்ட் எமோஜிஸ், அந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் எமோஜிஸ் இவங்க சைடில் இருந்து உங்களுக்கு வரலாம். கிளைம் திஸ் எனர்ஜி. ஸ்டெப் கட்டிங். நீங்கள் ஸ்டெப் கட்டிங் பண்ணியிருக்கலாம் கேர்ள்ஸ். பிக் ஹைஸ், இந்த பர்சனுக்கு பிக் ஹைஸ் இருக்கலாம், உங்களுக்கு ஸ்மால் இருக்கலாம், ஆர் உங்களுக்கு பிக், அவங்களுக்கு ஸ்மால் ஐஸ். தே சூஸ் ராங் டிசிஷன். ஓகே, ஏதோ ஒரு ராங் டிசிஷன் இவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன். அகெயின் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ஸ். காம்ப்ளிகேட். சுச்சுவேஷன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கலாம். அண்ட் see this temporary no contact தான். யூ பிளாக் him எனர்ஜி. ஓகே, மேபி நீங்கள் ஃபீமேல் பர்சன் வந்து உங்கள் பர்சனை நீங்கள் பிளாக் பண்ணியிருப்பீங்க. 888, 111, 222, 777, 444, 999 ஏஞ்சல் நம்பர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஏர் எலிமெண்ட், earth, water sign. I was wrong. See, இந்த பர்சனோட எனர்ஜி, I was wrong. மிஸ்டேக்ஸ் என்னோட சைடில் இருக்குது, நீ எதுக்கு ரிக்ரெட் பண்ணுறேன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாலும் நீங்கள் ரிக்ரெட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு அதே சேம் மெசேஜஸ் பார்க்க முடியுது. I was wrong. ஸோ அந்த பர்சன் இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்ககிட்ட பேசலாம், நீ ரிக்ரெட் பண்ண வேண்டாம். I was wrong, I made a mistake, அந்த மாதிரி. பியூட்டிஃபுல். இன்றைக்கி மேரிட் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குல்ல. I want to marry you. பியூட்டிஃபுல். யூ ஆர் விஷிங் திஸ். உங்களுக்கு அந்த விஷ் இருக்குது, இந்த பர்சனை மேரேஜ் பண்ணிக்கணும். அண்ட் ஃபேக் ஐடி. நீங்கள் ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, உங்கள் பர்சன் உங்களை பிளாக் பண்ணியிருக்கலாம், க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் அவங்க ஸ்டோரிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டெக்ஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஃபேக் ஐடிஸ், சம்திங் ஃபேக் ஐடிஸ். பிக் கிஃப்ட். ஒரு பிக் கிஃப்ட் நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம், மாடல்ஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கலாம் இந்த பர்சன் சைட்லேருந்து. தேர்ட் பர்சன் டாக்ஸிக் விமன் ஒரு டாக்ஸிக் மேனாக இருக்கலாம். ஓகே, அண்ட் உங்கள் நேம்ஸ் அண்ட் உங்கள் பர்சன் நேம்ஸ் எஸ்ஹெச்சில் ஸ்டார்ட் ஆகலாம், ஆர்எல்ஸ் எம்ஏ ஆர்ஏ பிஆர் ஆர் ஹெச்ஏ எஸ்ஏ எல்ஏ கே ஜே பிஓ இந்த லெட்டர்ஸில் ஸ்டார்ட் ஆகலாம் உங்கள் நேம்ஸ். ஓகே, அண்ட் டிலேஸ். Something yes, you receive yes. You waiting for new beginnings. Soon you get new beginnings. Don't worry. ப்ளூடூத். இந்த பர்சன் எப்பவுமே ப்ளூடூத் போட்டு பாட்டு கேட்கலாம்,
ஒரு சாங் லவ்வராக இருக்கலாம். இவங்க எப்போ பார்த்தாலும் ப்ளூடூத்லேயே இருப்பாங்க இந்த பர்சன். கேம் லவ்வர். ஓகே, பியூட்டிஃபுல் ஒன். ஐ லவ் யூ, ஐ கான்ட் லிவ் வித்தவுட் யூ. சீரியஸ்லி இந்த பர்சனால் உங்களை விட்டு வாழ முடியாது. ஐ கான்ட் லிவ் வித்தவுட் யூ. அந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. அந்த ஆக்டிங்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான், கொஞ்சம் மந்த்ஸ், கொஞ்சம் இயர்ஸ் கூட சில பேருக்கு போகலாம். ஓகே, ரிமெம்பர் திஸ் இஸ் அ ஜென்ரல் ரீடிங். ஓகே, பியூட்டிஃபுல். நோ மேட்டர் ஹவு ஹாட் த சுச்சுவேஷன் இஸ், ஐ வில் தேர் ஃபார் யூ. இது உங்களோட எனர்ஜி தான். உங்கள் பர்சன் எந்த ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் இருந்தாலுமே நீங்கள் அவங்களுக்கு ஸ்டில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க, சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. உங்கள் பர்சன் தான் ஓப்பன் அப் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஐ ஹோப் அவர் பாண்ட் நெவர் பிரேக். பியூட்டிஃபுல். ஒரு அன்கண்டிஷனல் பாண்ட் பார்க்க முடியுது. யூ ஆர் இம்பார்ட்டன்ட் டு மீ மை லவ். இது உங்கள் பர்சனோட எனர்ஜி. யூ ஆர் இம்பார்ட்டன்ட் டு மீ மை லவ். நீங்கள் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பர்சன் அவங்க லைஃப்பில். சி யூ ஆர் மை சன்ஷைன். நீங்கள் உங்கள் பர்சனை இந்த மாதிரி சேவ் பண்ணியிருக்கலாம். சன்ஷைன் அந்த மாதிரி கூட. சன்ஷைன், யூ ஆர் மை சன்ஷைன். சன் வார்ம் லைட் உங்கள் லைஃப்பில் என்டர் ஆகும். டோன்ட் வரி. ஆல் லவ் ஃபார் யூ மை லவ். சீரியஸ்லி இந்த பர்சனோட ஹோல் லவ் அது உங்களுக்கு தான். இன்றைக்கி ஃபுல் ஆஃப் லவ், ரைட்? யூ ஆர் மை சேஃப் பிளேஸ். சீரியஸ்லி இந்த பர்சனோட எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. யூ ஆர் மை சேஃப் பிளேஸ். இதோட மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரைட்? உங்களால் டீப்பாக ஃபீல் பண்ண முடியும் நினைக்கிறேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணலனாலுமே. அண்ட் ஃபைனல் ஒன். வாவ், ஹேவிங் யூ இன் மை லைஃப் இஸ் சச் அ பிளஸ்ஸிங். ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன், இந்த பர்சன் அவ்வளோ அட்மையர் பண்ணுறாங்க. அவங்க கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் அந்த மாதிரி கூட நான் சொல்லியிருந்தேன். இந்த பர்சனோட எனர்ஜிஸ் சேம் அதே மாதிரி தான் இருக்குது. அவங்களும் அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க. இப்போது அந்த சர்ப்ரைஸ் வந்து ரிவீல் பண்ணுற டைம் வந்துடுச்சு. எக்ஸாக்ட் டேட் அண்ட் டைம் ஆஃப் கால், மெசேஜ், வாட் எவர். ஓகே, அன்பிளாக். இது ஒரு ஜென்ரல் ரீடிங். ரிமெம்பர் திஸ் அ ஜென்ரல் ரீடிங், நாட் அ பர்சனல் ஒன். ஜென்ரல் ரீடிங் இது. நான் ஜென்ரலாக ப்ரெடிக்ட் பண்ணி சில டைம் அண்ட் டேட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த பர்சனோட ஆக்ஷன்ஸ், கால், மெசேஜ், அன்பிளாக் என்ன வேணாலுமே இருக்கலாம். ஒரு சிலருக்கு இது ஒர்க் அவுட் ஆகாமலையும் போகலாம். பிகாஸ் இது ஜென்ரலில், இது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ட் தான். ஓகே, ஒரு சிலருக்கு லக்கிலி இது ஒர்க் ஆகலாம். ஒர்க் ஆச்சுன்னா ஐம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி ஃபார் யூ கைஸ். கமெண்ட் மீ. நான் இப்போ உங்களுக்கு அது காட்டுறேன். லெட்ஸ் see. டேட் பார்க்கலாம். 11th June, 9th June, 22nd June, 19th June, 13th June, 28th June, 5th June, 7th June, 14th July, 11th August, 13 June. Okay, dates. Time பார்க்கலாமா? 2:20 PM, 6:35 AM, 7:70 PM, 10:09 AM, 11:35 AM, 9:19 PM, 3:30 AM early morning, and 10:10 PM or AM. Okay, and 7:40 AM, 12:45 AM. Okay. ஓகே காய்ஸ், திஸ் இஸ் மை ரீடிங். உங்களுக்கு ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். டேக் கேர், பபாய்.